இன்றைக்கான இருப்பியல் வாஸ்து தகவல் அப்படின்னு நம்ம பேசும்போது வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த வெயிட் பேலன்ஸை பொருத்தி பார்த்து தான் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது வந்து ஒரு காலி இடமாக இருந்தாலும் சரி, மேடு பள்ளங்களை கவனித்து அந்த இடத்துல வீடு கட்ட வேண்டியிருக்கும். ஒரு லைன் வீடாக இருக்குது, ரோகோஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு அக்ரகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு தொடர்ச்சியான வீடுகள் மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரியான இடமும் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துல வெயிட் பேலன்ஸ்க்காக தான் அதை ஒட்டி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் கொஞ்சம் யூகிக்க முடியுது. வந்து அதில் எந்த வீடுகள்லாம் கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, தெற்கு பக்கம் அவங்க வந்து திண்ணை கொடுத்துருவாங்க, வடக்கு பக்கம் அவங்க கொல்ல போகிறேன்னு சொல்கிற அந்த பேக் சைடு வந்து காலி இடமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே அவங்களுக்கு இருக்கும், நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். அது எந்த அளவுக்கு லென்த்தாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பக்கத்து வீடு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். தெற்கு வடக்கு மட்டும் உச்சமாக இருக்கும். வடக்கு பார்த்த வீடாக இருக்கும், வடக்கு பக்கம் திண்ணை கொடுத்துட்டாங்க, தெற்கு பக்கம் காலிடமாக இருக்குது, அந்த வடக்கு பக்கம் திண்ணை வந்து அவங்களுக்கு கிராவிட்டியை லாக் ஆயிரும். அப்போ தெற்கு பக்கம் வெட்ட வழியாக இருக்கும்போது அது வந்து நீச்சமான பலனை கொடுக்கற வாய்ப்பு இருக்கலாம் வந்து. அப்போ ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் வெயிட் பேலன்ஸ் தான் இயங்குது. அதை நம்ம கரெக்டாக அந்த நூல் பிடிச்சி நம்ம கரெக்டாக தெளிவாக பண்ணுறோம், அக்யூரேசியாக பண்ணோம் அப்படிங்கும் பெஸ்ட் அவுட்புட் எடுக்க முடியும் வந்துட்டு. அது மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம பிளான் கொடுத்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்க வந்து அதுக்கான வீடியோ நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வந்து. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தெற்கு பார்த்த ஒரு வீடு, மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் பில்டிங் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வீடு கட்டியிருக்காங்க. நம்ம அதுக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன பிளான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தெற்கு பக்கமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டேர் கேஸு, சவுத் பக்கம் வந்து ஒரு சவுத் ஈஸ்ட்டில் ஒரு கிச்சன், ஃப்ரண்ட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹால், அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் பெட்ரூம், நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதற்கு அடுத்ததாக நார்த் சென்டரில் செப்டி டேங்க், நார்த் ஈஸ்ட்டில் போர் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கும். இந்த இடத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்து ஹால் அந்த 2 பெட்ரூம் மட்டும் தனியாக நம்ம செப்பரேட்டாக பிரித்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு 2 பக்கமே வந்து வீடோட ஒட்டி கட்ட சொல்கிறோம், காலியோட விட வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதுக்கு நம்ம வந்து லெஃப்ட்டு வந்து 12 டிகிரி டிவியேஷன் அதை அப்ளை பண்ணி பண்ணும்போது வந்துட்டு நார்த் பாசிட்டிவ், நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வெட்ட வழியாக இருக்கும். நார்த் வெஸ்ட்டு, அப்புறம் சவுத் ஈஸ்ட்டு, சவுத் சைடு, சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்து பில்டிங், அதாவது அந்த இடத்துல வெயிட்டாக வந்துடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வந்து. அப்போ நமக்கு ஈஸ்ட்டில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் சிறப்பு அப்படிங்கிற நிலை கிடையாது. இந்த சப்ஜெக்ட் இயங்குறது எல்லாமே மேடு பள்ளங்களை மையமாக வச்சு இயங்குது. அந்த இடத்துல என்ன வெயிட் பேலன்ஸ் வந்து எதோட கம்பேரிசன் வச்சிருக்குன்னு அதை நம்ம தெளிவாக பார்த்து அந்த இடத்துல பண்ணும்போது நல்ல அவுட்புட் எடுக்க முடியும் வந்து. அப்போ முதல் விஷயம் நம்ம சொல்லும்போது வடக்குலேருந்து கிழக்கு உள்ள வெட்டவெளி ஏரியா, அதே சமயம் பூமி வாட்டம் வடக்கு வந்து அப்படியே ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி அமைப்பாக இருக்கட்டும், அல்லது அந்த பகுதிக்குள்ளே பள்ளம் வர விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சிறந்த பலனை கிடைக்கும். கம்பேரிசன் வடக்கு அப்படின்னா தெற்கோட கம்பேரிசன் வச்சிருக்கு, கிழக்கு அப்படின்னா மேற்கோட கம்பேரிசன் வச்சிருக்கு, அப்புறம் வடகிழக்கு வடமேற்கோட கம்பேரிசன், வடமேற்கு தென்கிழக்கோட கம்பேரிசன், தென்கிழக்கு தென்மேற்கோட கம்பேரிசன் வச்சிருக்கு. இன்கமிங் ஏரியான்னு சொல்றது வடக்குலேருந்து கிழக்குள்ள, அந்த இடத்துல பள்ளம் வந்தால் மிகச்சிறந்த ஒரு விஷயம். தெற்குலேருந்து மேற்குக்குள்ள மற்ற ஏரியா ஃபுல்லாக அது வந்து அவுட் கோயிங் ஏரியா, அந்த இடத்துல எந்த அளவுக்கு வெயிட் இருக்குது அப்படிங்கிற பொறுத்து இருக்கும்போது நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் கவனித்து ஒரு இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான அந்த இடத்துல லைஃப்பை லீட் பண்ண முடியும் நண்பர்களே வந்து. அப்போ இந்த வீடியோ பாருங்கள், இதை பார்த்து உங்களுக்கு ஒரு புரிதல் அதில் கிடைக்கும் நண்பர்களே. இதில் எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கூட எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த இடத்துல உங்களுக்கு.